Hi, hello friends, welcome back to my channel Kavinilavu House Lifestyle. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. என்னாச்சு தீப்திமா உனக்கு? காலையிலே ஸ்கூல் கிளம்பு தீப்திமானா ஸ்டமக் அப்செட் லூஸ் மோஷன்ங்கிறா. டைம் 8 o'clock. மேடம் வந்துருங்க மேடம், முழுங்க உங்களுக்கு அவ்வளோதான் மேடம். மேடம் 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 அது ஷாம்பு கவர் மேடம், போங்க மேடம். குட்டி அடங்க மாட்டுறாளே கிருத்தி. குக்கிங் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு நாள் லீவு. நேற்று தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் மேம் என்ன சொன்னாங்க? அதிகமாக லீவ் போட்டனால தான் உங்களுக்கு மார்க்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இல்லாட்டி எப்படியாச்சும் 494 ஆச்சு எடுத்திருப்பீங்க. நல்லா படிக்கிற பிள்ளைதான். கேர்லெஸ் மிஸ்டேக்னால வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் நல்லா வரும். ஸோ பாப்பா அப்படி சொன்னதுனால சரி பொறுமையாகவே குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் காஃபி தான், பட் இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் குக் பண்ணி அது நல்லா இது பண்ணி சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்திங்கன்னா பருப்பு வந்து குக் ஆகிட்டுருக்கு. முள்ளங்கி சாம்பாரா இன்னும் அடித்துள் கத்திரிக்காய் முட்டை குடுமா. அதான் முள்ளங்கி, சொரக்காய், புடலங்காய் வந்து இந்த வறுத்து அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாம்பார் வைக்கிறேன். முள்ளங்கி சாம்பார் சொல்லு. முள்ளங்கி சாம்பார். எங்க மிஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க பேர் வீட்டி மிஸ் வந்து வாழைத்தண்டு அப்புறம் மலை நெல்லிக்காய் வச்சு சட்னி. அது ரொம்ப நல்லது தெரியுமா? வாழைப்பூ, கோஸு, கேரட்டு, முள்ளங்கி. ஆக்சுவலி நம்மளாம் ரொம்ப பிளெஸ்டு. நம்மலாம் இந்த ஊர் பக்கமாக இருக்கிறதுனால பக்கத்தில் நமக்கு நிறைய காய்கறி செடியிலேருந்து டேரெக்டாக பறித்து செய்கிறோம். சைடு அந்த சைடு இப்போ எங்கள் செந்தராப்பட்டி போகிறோம்ல, அதுக்குள்ளே சின்ன சின்ன கிராமம் இருக்குல்ல, அந்த சைடு போகலாம். சரி, நீங்கள் இப்போ நல்லா தான் பேசுகிறீங்க, நீங்கள் கிளம்பலாமே. இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அதுக்குள்ளே இங்கே ஏதோ நடக்குது. ஐயோ கடவுளே, முருகா 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 முருகா. ஏய் பேடு கேர்ள் யாருன்னா சேரை போட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிருக்க இவங்க தான் பேடு கேர்ள். கிருத்தி நோ வாங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம் சாம்பார் தான். பருப்பு முதல்ல நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு சாம்பாருக்கு வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன். அதை போட்டுட்டு நல்லா நம்ம மத்து இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி பதத்து வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிளகாத்தூளும் பருப்பையும் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டால் சாம்பார் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ வந்து சாம்பார் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், மிளகா நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், போட்டாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காய் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பாப்பா ஸ்கூல் கிளம்புறதுனால டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஒரு லீவுன்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். முள்ளங்கி சாம்பார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முள்ளங்கியில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரினா சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. தக்காளி கொஞ்சம் இதாகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு டைம் நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முள்ளங்கி கூட வேறு எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் முள்ளங்கி மட்டும் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லது. முள்ளங்கியில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வெயில் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சீசனில் வந்து ரொம்பவே சீப்பஸ்ட்டாக கிடைக்கிற ஒன்று முள்ளங்கி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மத்து போட்டு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து நம்ம வந்து போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இது பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்து பாயில் ஆகும். இந்த சைடில் வந்து நுரலாக கட்டுது பார்த்திங்களா, அது எதுவுமே இருக்கக்கூடாது. சாம்பாருக்கு வந்து முதல்ல அந்த ஹைப்பராக கொதிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த கொதியெல்லாம் போன உடனே நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். ஒரு சில பேர் காய் வேகும் போதே புளிக்கரைசல் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது என்னாகும்னா காய் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால தான் கடைசியில் வந்து நம்ம புளிக்கரைசலை ஊற்றுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சாம்பாருக்கு எப்பயுமே வந்து புளிப்பு ஊற்றினா, சாம்பாருக்கு இல்லை, நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம புளிப்பு சேர்ப்போம். புளிப்பு சேர்க்கும் போது எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் அது டேஸ்டஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம புளிப்பு எல்லாத்துலேயும் சேர்க்குறோம். ஸோ இந்த பக்கம் வந்து நான் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து சைட் பை சைடாக ரொம்ப சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் வந்து வணக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்குமே குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான். அதில் வந்து எல்லாமே கொத்தமல்லி பவுடர், மிளகு, சீரக பவுடர் எல்லாமே அதுக்குள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ தனித்தனியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க தேவையில்ல, வீட்டிலே பண்ணுறதுனால அதிலே எல்லாம் ஆட் ஆன் ஆகிருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படல, அதனால் நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் ஊற்றி என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஏன்னா கத்திரிக்காய் வேகணும் இல்லையா. நீங்கள் காரக்குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இதை காரக்குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா சும்மா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். இல்லைனா இதிலே பஜ்ஜு கூட கடையலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்த உடனே மத்து போட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் பஜ்ஜு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்மளோட விருப்பம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல் மாதிரி சைடிஷ் சோத்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சைடில் நுர வரும்போது நுர வர்றதுக்குள்ளே நம்ம புளிக்கரைசலும் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. அதனால தான் சாம்பார் வந்து டேஸ்ட் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு போகும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நான் கொத்தமல்லியை வந்து தூவிட்டு இது பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய்க்கு இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன்னா கொஞ்சம் குக்கான உடனே பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி ஒரு மாதிரி செமி கிரேவி அளவுக்கு வந்திருக்கும். ஸோ டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கத்திரிக்காவுக்கும். ஸோ இது ஆஃப் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதுவுமே குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது லன்ச் வைஸ் ஃபோட்டோ நான் உங்களுக்கு மாற்றி எடுத்துருந்துருப்பேன். ஸோ பாப்பா வந்து மார்னிங் ப்ரிஃபர் பண்ணது சாப்பாடு, நான் வந்து எனக்கு ப்ரிஃபர் வந்து தோசை எடுத்துக்கிட்டேன். இதுதான் சாம்பார். கத்திரிக்காய் வந்து பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து நான் வந்து கோதுமை தோசையும் கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு எக்கு, அந்த மாதிரி நான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் வந்து இதை நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய வந்து மார்னிங் டிஃபன். மேக்ஸிமம் வந்து சாப்பாடு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் முடியாத பட்சத்துக்கு சாதம் எடுத்துக்குவேன். ஸோ பாப்பாவும் அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதை சாப்பிட்டுக்குவாங்க. ஃபீல் குட், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சரி ஓகே, இப்போ எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரிச் ப்ரோட்டீனாக வந்து அடை தோசை, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இட்லி தோசை மாவுலேயே வந்து என்ன பண்ணுறேன்னா கேழ்வரகும் கம்பும் நிறையா ஆட் ஆன் பண்ணி அதை பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ணாமல் சிறுதானியங்கள்லாம் 2 நாளைக்கு வைக்கிறதே அதிகபட்சம். ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து கம்பு, கேழ்வரகு எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். கம்பு, கேழ்வரகு, பச்சைப்பயிறு, கருப்பு கொண்ட கடலை, இது 4 கம்பல்சரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சரிசி வந்து 2 டம்ளர், அந்த டம்ளர் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில். அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பு ஐட்டம்ஸ் இருக்கிற கிச்சனில் என்னென்ன பருப்பு இருக்கோ, பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கம்பு, கேழ்வரகு, தென்னரிசி, வரகரிசி எல்லாமே காலியாகிடுச்சு. இல்லைனா அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன், பச்சரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் தோசை. நமக்கு காரத்துக்கு தேவைன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து அந்த ஊற வைக்கும் போதே போட்டுக்கலாம். ஸோ நான் மறந்துட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, பட் இருந்தாலும் இது வந்து ரிச் ப்ரோட்டீனான ஒரு தோசை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இட்லி தோசை ட்ரை பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
இதிலே பணியாரம் ஊற்றிக்கலாம், தோசை அண்டு எல்லாமே ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணும்போது எல்லாம் இருக்கும். ஸோ எல்லா பருப்பையும் எடுத்து வச்சுட்டு அந்தந்த இடத்துல எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேலையெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாப்பா வந்து ரொம்ப எல்லோருண்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக அதுவே ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்க அவாய்ட் பண்ணிக்குவேன். வீட்டிலே என்ன முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தர முடியுமோ ரெடி பண்ணிடுவேன். அடைப்பருப்பு வந்து இப்போ ஊற வச்சவங்களா நைட்டுக்கு தோசை ஊற்ற எனக்கு வந்து இதாக இருக்கும். சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, நைட் ஏதாவது சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சரி ஓகே எள்ளு உருண்டை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து லூஸில் தான் கேட்டேன், எள்ளு கிடைக்காதனால இந்த பேக்கெட்ஸில் வந்து ஒரு 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 5 பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் வந்து 20 rupees. கூட வந்து வெள்ளை எள்ளும் வாங்கிக்கிட்டேன். ஸோ உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் டெக்ஸ்சர் கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு கூட வந்து நான் வந்து என்ன பண்ணி சேர்த்துருக்கேன்னா வேர்க்கடலை, நிலக்கடலை இருக்கா பார்த்தீங்களா, அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம், நீங்கள் சுக்கு, ஏலக்காய், பச்சரிசி, பொட்டுக்கடலை இது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல எள்ளை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல எள்ளில் வந்து கல், மண், தூசி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த பேக்கெட்டில் வாங்கினது எதுவுமே இல்லை. லூஸில் வாங்கும் போது நீங்கள் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி வந்து இது பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிடுங்க. எள்ளை வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வந்து தோலை நீக்கிறனாலும் உங்கள் விருப்பம், இல்லை அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு வெல்லம், வேர்க்கடலை எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்துட்டு நான் அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா அதில் எள்ளு உருண்டையும் ஒன்று. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து செய்யும்போது அந்த நிறைய அந்த ஸ்மெல்லாகவே தான் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து உரலில் வந்து எங்கள் அம்மா வந்து இடித்து தருவாங்க. இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுற முடியல. அதனால் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படும் போது அரைச்சிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் வெல்லத்தையும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம நெய் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா எள்ளிலிருந்தே தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அப்போ வரும்போது என்னாகும்னா ஆல்ரெடி நமக்கு வந்து குடிக்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை 3ஐயுமே நல்லா அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா அவ்வளோதான். எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இடுப்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லது. அதுவும் பெரிய குழந்தைங்களுக்கான பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. கண்டிப்பாக இந்த எள்ளுருண்டையை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு இப்போ தான் கொடுத்தேன். அவள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. தூங்கிட்டு இருந்தா ஆக்சுவலி. அந்த ஸ்மெல்லு செய்யவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சில பல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள். இந்த பாக்ஸஸில் போட்டு ஃபில் பண்ண உடனே காட்டுற பாருங்க, இவ்வளோ எல்லோரும் வந்துச்சு. ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.